அனுதினம் அவரை தேடிடுவோம், அன்புடன் அவர் பதம் நாடிடுவோம். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம், வல்லவர் இயேசுவை போற்றிடுவோம். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம், வல்லவர் இயேசுவை போற்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தடம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருவருகை காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி திருமுழுக்கு யோவானுடைய முழக்கம். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, இந்த மண்ணுலகை மீட்பதற்கு மானிட மகன் வரப்போகின்றார் என்ற செய்தி அறிவிக்கப்படுகின்றது. எனவே மனம் திரும்புங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை எதிர்கொள்வதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனைகளுடைய கரடுமுரடான இன்னும் காயப்படுத்துகின்ற அத்தனை சிந்தனைகளும் மாற்றப்பட்டு சமதளமாக்கப்பட வேண்டும். எனவே பக்குவப்பட மனம் மாற இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ளச் செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாருக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 9 வரை. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடம் இருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழுள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இளைப்பாற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும்போது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுகிறார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ராயேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ராயேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ராயேலை அழைத்து வருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு
செயல் புரிந்துள்ளார் ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகிறோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக, வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 4-6 முடிய மற்றும் 8-11 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செய்தியை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாக நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்றே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்ப. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவாக்கியங்கள் 1 முதல் 6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயஃபாவும் தலைமை குருக்களாயிருந்தனர். அக்காலத்தில் சக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு நிகழ்விற்கும் ஒரு தயாரிப்பு அவசியம். தயாரிப்புகள் இல்லாத நிகழ்வுகள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை. காரணம், அது தற்காலிகமாக கொண்டாடப்பட்டு அல்லது நிறைவேற்றப்பட்டு அது சென்றுவிடும். மாறாக தயாரிப்பு என்பது ஒரு இலக்கை கண்முன்பாக வைத்து ஒரு நோக்கத்தை கொண்டாடுகின்றவர்களுடைய அல்லது எதிர்கொள்கின்றவர்களுடைய மனநிலையில் ஏற்படுத்தி அங்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவது. அதனால தான் தயாரிப்பு மிக மிக அவசியம். இல்லாவிடில் ஒவ்வொரு நிகழ்வும் விபத்தாக மாறி அது அந்த நிமிடத்திற்கு மாத்திரம் உள்ள ஒரு நிகழ்வாக அமைந்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றிய எந்த சிந்தனையும் எப்படிப்பட்ட ஒரு தெளிவும் இல்லாமல் போய்விடும். அப்ப இன்றைக்கு நடைபெறப் போகின்ற நிகழ்வு, மனுமகன் இந்த மண்ணிலே வந்து பிறக்கப் போகின்றார். இறைமகன் இந்த மண்ணிற்கு மீட்பளிக்க மானுடம் எடுத்து வரப்போகின்றார். இதுதான் நடைபெறப் போகின்ற நிகழ்வு. இதை நோக்கி மக்களை தயாரிக்க வேண்டும். இந்த இறைமகனை எதிர்கொள்வதற்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் தயார் செய்ய வேண்டும். தயார்படுத்துவதற்கும் அப்படிப்பட்ட நற்செய்தி ஆழமாக உறுதியாக உரைப்பதற்கும் அனுப்பப்பட்டவர் தான் திருமுழுக்கு யோவான். எனவே இந்த தயாரிப்பு மிக மிக அவசியம். எத்தனையோ இறைவாக்கினர்கள் இந்த மீட்பரை பற்றி, இந்த இறைமகனை பற்றி எழுதினார்கள், பேசினார்கள், மக்களுக்கு அறிவித்தார்கள். ஆனால் கடைசி கட்டமாக ஒரு தயாரிப்பு, நேரடி தயாரிப்பு ஒன்று அவசியப்பட்டது. அதுதான் திருமுழுக்கு யோவான். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள்
என்ற வார்த்தையை அறிவித்துக் கொண்டு அந்த யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவருடைய தயாரிப்பின் நோக்கம் முழுவதும் இந்த இறைமகனை இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பது, இவர்தான் மெசியா என்று சொல்லி சுட்டி காட்டுவது, இந்த மெசியா வந்தால் என்னென்ன நடக்கும் என்பதையும் அவர் முன்னறிவிக்கின்றார். அதான் இன்றைக்கு எசையா நூலினுடைய அந்த பகுதி மீண்டுமாக நினைவு கூறப்படுகின்றது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். எப்படியெல்லாம்? பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். இது ஒரு தயாரிப்பு. இந்த வார்த்தைகள் அனைத்தும் அடையாள முறையில் அமைந்த தயாரிப்புகள். அதாவது தவறான வாழ்க்கைகள் முழுவதும் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இறைமகன் வரப்போகின்றார். தீமையான செயல்கள் அனைத்தும் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மனுமகன் நம்மை எதிர்கொள்ளப் போகின்றார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீமையான அல்லது அடுத்தவர்களை துரோகிக்கின்ற அத்தனை எண்ணங்களும் சிந்தனைகளும் தகர்க்கப்பட வேண்டும். அவை அனைத்தும் விலக்கப்பட வேண்டும். நல்ல காரியங்களும் நல்ல நினைவுகளும் நல்ல சிந்தனைகளும் அந்த உள்ளத்திலே நிரப்பப்பட வேண்டும். ஏனென்றால் இறைமகனை நாம் சந்திக்கப் போகின்றோம். இதுதான் ஒரு தயாரிப்பு. அப்ப ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு எதையெல்லாம் நாம் தயாரிக்க வேண்டும் என்பதை திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகின்றார். ஏதோ இந்த உலகத்தை அடிப்படையாக வைத்த ஒரு தயாரிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்தை அடித்தளமாக கொண்ட தயாரிப்புகள் மிக மிக அவசியம். எங்கே பள்ளம் இருக்கின்றதோ அவை நிரப்பப்பட வேண்டும். எங்கே மலை குன்றுகள் இருக்கின்றனவோ அவை தகர்க்கப்பட வேண்டும். எங்கே நம்முடைய சிந்தனையில் கோணலும் மாறுபாடும் நிறைந்திருக்கின்றதோ அவை அனைத்தும் நேராக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டும். ஆயத்தமாகிறது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு சமம். திருமுழுக்கு யோவானிடம் வந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை மனமாற்றத்திற்கு உட்படுத்தினார்கள். இதுவரை வாழ்ந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுபட்டு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கின்றார்கள். இப்பொழுது அந்த புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகின்றவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. எனவே அவரை எதிர்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடப் போகின்றோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சியை, மனசமாதானத்தை, மன்னிப்பை, அன்பை, பாசத்தை, நேசத்தை, நட்பை, இன்னும் சம ஒரு வாழ்க்கை முறையை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது. அப்படின்னம்னா இன்றைக்கு கிறிஸ்துவை எதிர்கொள்ள இருக்கின்ற நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்குள்ளாக நம்மை ஈடுபடுத்தி இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவிடம் உறுதியாய் நம்புகிறேன்.
நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மனமாற்றத்தை இன்று எடுத்துரைத்த எம் இறைவா, உறவுகளாலும் தவறுகளாலும் உடைந்து கிடக்கும் இத்திரு அவை உமது மறைநூல் தரும் அறிவுரைகளால் நம்பிக்கை பெற்று இயேசுவை போல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் உமது அன்பை உணர்ந்தவர்களாய் தந்தை மகன் போல் ஒன்றித்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டிய அருளை ஆயர்கள் மாமன்றம் வழியாக திரு அவைக்கு பொழுந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய எம் இறைவா, எசாயா மூலம் எங்களுக்கு நீர் உரைத்தது போல் நாங்கள் நேரிய பாதையில் செல்லவும் எங்கள் குடும்பங்களிலும் அன்பு சமாதானம் விட்டு கொடுக்கும் நல்ல உள்ளங்கள், உம்மை போல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்ற நற்செயல்களால் உறவுகள் மேம்பட பலப்படவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, கடந்த சில வாரங்களில் நிகழ்ந்த இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காகவும் அவர்கள் விரைவில் தங்களின் இயல்பு வாழ்க்கையை தொடங்கவும் புலம்பெயர்ந்த மற்றும் குடிபெயர்ந்தோர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புனர்வாழ்வு பெற்றிட உமது இரக்கத்தை அவர்களின் மேல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எதிர்பார்ப்பின் நம்பிக்கையான எம் இறைவா, இத்திருவருகை காலத்தில் எங்கள் இளைய சமுதாயம் உம்மை போல் தமக்கு அடுத்திருப்போரை ஏற்று அவர்கள் வாழ்வு மேம்படவும் அறிவுபூர்வமான உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து அதன் மூலம் தங்கள் கரடுமுரடான கோணலான வாழ்க்கையை முறை மாற்றி தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக ஓமைக்ரான் என்ற கொரோனா தொற்று நோய் வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற வேளையில் நம்முடைய மக்களை நீரே தொட்டு பாதுகாத்து வழிநடத்துவீராக. இந்த வகை வைரஸ் எங்களை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். மேலும் வலது வாய்க்கால் திட்டம் அதனுடைய பணிகள் விரைவிலேயே துவங்கப்பட இருக்கின்ற வேளையில் அதனுடைய துவக்க விழா சிறப்பாக அமைய நீர் உதவி செய்வீராக. என்னுடைய பகுதிக்கான நலத்திட்டங்கள் தடையின்றி நடைபெறுவதாக. 7 தமிழ் மக்களுக்கு உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தேன். உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழை நன்மை ஏற்றிடுவாய். உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழை நன்மை ஏற்றிடுவாய். உன்னடி பாதம் சரணடைந்தேன். என் பிழையாவும் பொறுத்தருள் செய்வாய். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோ. உம்மிடம் மன்றாடப் போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர்வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வாக நீயாக வேண்டும் இறைவா, இறைவா. நீயாக நான் மாற வேண்டும் இறைவா, நீயாக நான் மாற வேண்டும். அலையாய் ஓயாமல் உனை தொட வந்தேன், கனிவாயினை நீ அரவணைத்திருந்தால் அலையாய் ஓயாமல்
மழையாய் இதயம் சேர்ந்தாய். வறண்ட நிலமாக நான் காத்திருந்தேன். வாழ்வின் மழையாய் இதயம் சேர்ந்தாய். தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறவாமல். தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறவாமல். தேடி வந்தாய் புது வாழ்வு தந்தாய். வாழ்வாக நீயாக வேண்டும். இறைவா இறைவா நீயாக நான் மாற வேண்டும். இறைவா நீயாக நான் மாற வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு உரிய அரசு ஆணையை பெற்று போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்மனேரும் அம்மா விண்ணின்